அன்னைக்கு ராணிக்காகவும் தன்னோட பையனான குணால் காகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. குணால் தங்கம், அம்மா வெளியே போய் நமக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ இப்பதான் பிறந்திருக்க, அதனால உன்னால பறக்க முடியாது செல்லம். நீ இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா கூட சேர்ந்து வெளியே பறந்து வரலாம். அது வரைக்கும் வீட்டுல பத்திரமா இருந்துக்கோ, சரியா? அம்மா போயிட்டு வரேன். அம்மா, நான் பிறந்து 4 நாள் ஆச்சு. என்னால இன்னும் சூப்பரா பறக்க முடியும். என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்கம்மா. நீங்க எப்ப போனாலுமே என்னை விட்டுட்டு போறீங்க. எனக்கும் திறமை இருக்கு, நானும் பறப்பேம்மா. குணால்காகவும் அப்படி சொன்னதுமே ராணிக்காக சொல்லிச்சு, ஐயோ குணால், உனக்கு இந்த காட்டை பத்தி தெரியாது. இந்த காட்டுல இருக்க எல்லா உணவுமே ரொம்பவே தூரத்துலயும் உயரத்துலயும் இருக்கும். உன்னால இவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. உனக்கு புரியுதா? அம்மா, உங்க பார்க்க எனக்கு கோவமா வருதுமா. எனக்கும் திறமை இருக்கு, எனக்கும் ரெக்கைகள் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நானும் எவ்வளவு தூரத்துக்கும் பறப்பேம்மா. என்னையும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கம்மா, ப்ளீஸ் அம்மா. குணால், இப்படி எப்ப பார்த்தாலும் போகும்போது நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரியும் உன்னை எப்ப வெளியே கூட்டிட்டு போகணும்னு. உன்னைய கூட்டிட்டு போய் நான் ஆபத்துல சிக்க வைக்க மாட்டேன். அதனால அம்மா போயிட்டு வரைக்கும் நீ பத்திரமா வீட்லயே இருந்துக்கோ, சரியா? எனக்கு தெரியாம எங்கேயும் போயிடாத. அம்மா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் பத்திரமா இரு. அப்படி சொல்லிட்டு ராணிக்காகவும் வெளியே போச்சு. இதை பார்த்துட்டு குணாலுக்காகவும் கோவப்பட்டுச்சு. அதே காட்டுல கழுகு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கழுகிட்ட அந்த காட்டுல உள்ள எந்த பறவைகளுமே அதிகமா பேசாது. ஏன்னா அந்த கழுகு எப்போதுமே தனிமையா மட்டுமே இருக்கும். அதனாலேயே மற்ற பறவைகள் அதுகிட்ட இருந்து விலகி இருந்துச்சு. தன்னை சாப்பிடவும் கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலையுமே விலகியே இருந்தாங்க. கழுகும் தன்னோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும். அப்படியே மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. ராணிக்காகவும் மறுபடியும் அதே மாதிரி இரை தேடுறதுக்காக குணால்காகத்திட்ட சொல்லிட்டு கிளம்பிச்சு. ஆனா இந்த தடவை குணால்காகவும் தன்னோட அம்மா பேச்ச கேட்காம காட்டுல போய் பறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல பறக்கும்போது கீழே விழுந்து எழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா கொஞ்சமா பறக்க ஆரம்பிச்சு அந்த காட்டையே சுத்தி வந்துச்சு. இரை தேடி வெளியே போயிருந்த ராணிக்காகவும் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் குணால்காகத்தை வீட்டுல இல்ல. அதை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. அது சொல்லுச்சு, ஐயோ குணால், என் தங்கமே, அம்மா உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன். நீ எங்க போயிட்ட கண்ணா? அந்த கழுகு உன்னை எதுவும் உணவா எடுத்துட்டு போயிருச்சா? இதுக்கு தானே கண்ணா சொன்னேன், அம்மா பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு. இப்ப நான் உன்னை எங்கன்னு போய் தேடுவேன். ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த கழுகு கிட்ட தான் இருக்கும், போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த ராவண கழுகு கிட்ட ராணிக்காகவும் போச்சு. அது கேட்டுச்சு, ஏய் கழுகு, என்னோட குழந்தைய நீ எடுத்து சாப்பிட்டுட்டியா? எனக்கு என்னோட குழந்தை வேணும். தயவு செஞ்சு என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. நீ தான் யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறல்ல, பின்ன எதுக்கு என்னோட குழந்தைய வந்து தேடி எடுத்துக்கிட்ட? தயவு செஞ்சு என்னோட குழந்தைய கொடுத்துரு. என்ன ராணிக்காகமே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன குழந்தைங்களை எடுத்து சாப்பிட்ற ஆள் மாதிரியா இருக்கிறேன்? எனக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தைய ஒரு விபத்துல நான் இழந்துட்டேன். அதுல இருந்துதான் நான் இப்படி தனிமையாவே இருக்கிறேன். அதுக்காக நான் குழந்தைய எடுத்து சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லையே. கழுகு அப்படி சொன்னதுமே ராணிக்காக சொல்லுச்சு, என்ன கழுகு, நீ என்ன இப்படி பேசுற? அப்போ என்னோட குழந்தைய யாரு எங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. காகமே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நேரத்தை கடத்த குழந்தைக்கு தான் ஆபத்து. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் உன்னோட குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். அப்படி பேசிக்கிட்டு 2 பறவைகளுமே குணால் காகத்தை தேடி காட்டுக்குள்ள போனாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள காட்டுத்தீ பரவி இருந்துச்சு. நடுவுல குணால் காகம் நின்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. குணால் காகத்தை தேடி வந்த 2 பறவைகளுமே அந்த காட்டு தீக்கு நடுவுல வந்துட்டாங்க. குணால் காகத்தை பார்த்து ராணிக்காக ரொம்பவே பயந்து போயிருச்சு. தங்கமே, அம்மா சொல்றத கேட்காம இந்த காட்டுல வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே. நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே.
அப்படி ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராவண கழுகு தீக்குள்ள போய் நம்ம குணால் காகத்தை தூக்கி ராணி காகத்துக்கிட்ட போட்டுருச்சு. ராணி காகமும் குணால் காகத்தை காப்பாத்திருச்சு. ஆனா காப்பாத்த போன ராவண கழுகு அந்த தீயிலேயே கருகி தன்னோட உயிரையே கொடுத்துருச்சு. ராணிக்காகமும் குணாலுக்காகவும் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. கடைசியா அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுமே சேர்ந்து நம்ம ராவண கழுகுக்கு இறுதி அஞ்சலி பண்ணினாங்க. குழந்தைங்களா, நாம இதுல இருந்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, அம்மாக்கு நிகர் அம்மா மட்டுமே.